வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்லமநாயக்கன்பட்டியில் அரசு மருத்துவமனை இயங்கி வருகின்றது. பைல்ஸ் உள்ளிட்ட ஆபரேஷன்களுக்கு போதுமான கருவிகள் வழங்க வேண்டும் என்று சாத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ரகுராமனிடம் கல்லமநாயக்கன்பட்டி அரசு மருத்துவமனை சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அறுவை சிகிச்சைக்கு முன்பாக ஏற்படும் மூச்சு திணறலை கட்டுப்படுத்துவதற்கு மயக்க மருந்து கொடுக்கும் பைல்ஸ் கருவி இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை அரசு மருத்துவர் சுரேஷ் மற்றும் மருத்துவமனை அலுவலர்கள், செவிலியர்கள், ஆலங்குளம் சப் இன்ஸ்பெக்டர் முனியாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து சாத்தூர் எம்எல்ஏ ரகுராமன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: கல்லமநாயக்கன்பட்டி அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகு கூடுதலாக அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று, இந்நிலையில் ஆபரேஷன்கள் கூடுதலாக நடைபெறவும், பைல்ஸ் ஆபரேஷனுக்கு முன்பாக கொடுக்கப்படும் மூச்சு திணறல் ஏற்படுவதை கட்டுப்படுத்த தேவையான கருவிகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் பேரில் இந்த கருவி அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. இதனை நன்கு பயன்படுத்தி கூடுதலாக நிறைய ஆபரேஷன்கள் செய்ய வேண்டும் என்றும், ஏராளமானோர் இதனால் பயன்பெற வேண்டும் என்றும் கூறினார். மருத்துவமனையில் தேவையான வசதிகள் வழங்க வேண்டும் என்று அமைச்சரிடமும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளிடம் பேசியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதற்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டால் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார்.